ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. முதல் ஆசீர்வாதம். நல்ல கல்வி நிலை, உயர் பதவி, பொருளாதார வளமை, சமுதாய அந்தஸ்து, வாழ்க்கை சௌகரியங்கள், அறிவு, ஞானம் என பல நிலைகளில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வரும் என்பது உண்மைதான். ஆபிரகாமின் செல்வ நிலை, சாலமோனின் ஞானம், தானியேலின் உயர் பதவி, யோபுவின் சௌகரிய நிலைகள் என்று தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பல பக்கங்கள் உண்டு என்பதை தெளிவுபடுத்துகின்றன. எனவே தேவ ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரிய ரீதியாக உள்ளான மனநிலையில் மட்டுமே உணரப்படுகின்ற ஒன்று என கூறிவிட முடியாது. அதே வேளையில் தேவன் ஒரு மனிதனை எந்த நிலையில் ஆசீர்வதிக்க விரும்பினாலும் முதலாவது அவர் அவனை தம்முடைய பிரசன்னத்தினாலேயே ஆசீர்வதிக்கின்றார். அதாவது மனித இருதயத்தின் முக்கிய தேவை தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னத்தை தான் தேவன் முதலாவது கொடுக்கின்றார். ஆதாமிற்காக அழகிய உலகத்தை படைத்த தேவன் அவன் பாவம் செய்ததற்காக அவைகளின் ஆசீர்வாதங்களை திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை. அதே பூமியில் அவன் வாழ்ந்தான். ஆனால் தேவ பிரசன்னத்தை தான் அவன் இழந்தான். அதனை இழந்த அவன் அவர் படைத்த அழகிய உலகத்தில் ஆசீர்வாதங்களால் நிறைவடைய முடியவில்லை. ஆம், தேவ பிரசன்னமே முக்கியமானது. தேவனுடைய உடனிருப்பை உள்ளத்தில் உறுதிப்படுத்தி அனுபவிப்பதுதான் முதலாவது ஆசீர்வாத நிலை என சொல்லலாம். இந்த முதல் பகுதி ஆசீர்வாத நிலையினால் திருப்தி கண்டு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் என்று நிறைவடைந்தவர்கள்தான் பிற ஆசீர்வாதங்களுக்கு தகுதியடைய முடியும். இங்கே ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், தேவ பிரசன்னத்தை தனக்குள் உணர்ந்து கொண்டவன் தானாக திருப்தி அடைந்து விடுகிறான். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற மனுஷன் அதற்கு பின்னர் அது வேண்டுமே, இது வேண்டுமே, பணம் வேண்டுமே, பொருள் வேண்டுமே என்று ஏங்கி தவிக்க மாட்டான். ஏனென்றால் தேவ பிரசன்னமுடைய மனிதன் வேறெந்த நன்மைகளையும் காணாத நிலையிலேயே எல்லாவற்றையும் பெற்றுவிட்ட ஒரு மனநிறைவையும் திருப்தியையும் பெற்றுவிடுவான். இந்த நிலையை அடையாதவர்கள் சாலோமோனைப் போல சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாக பெற்றாலும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற ஆசையின் இழுவைகளிலிருந்து விடுதலை அடைய முடியாமல் நிறைவடைய முடியாத மனநிலையோடையே இருப்பார்கள். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடச் சொன்னார். சிந்தனைக்கு, ஒருவனுடைய மகிழ்ச்சியின் எதிரி பெரும்பாலும் வெளியே அல்ல, அவனுக்குள்ளேயே இருக்கின்றான். ஒருவனுடைய மகிழ்ச்சியின் எதிரி பெரும்பாலும் வெளியே அல்ல, அவனுக்குள்ளேயே இருக்கின்றான்.